Hi guys, welcome back to Breaking Good channel. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பரவலாக கனமழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. குன்னூரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 21 செல்சியஸ் பதிவு ஆயிருக்குன்னு சொல்லாங்க. மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு. நேற்றுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்ச காரணத்தினால இரவு நேரத்தில் நிறைய பக்கம் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த உழவர் சந்தை போகிற பாதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மக்கள் வாழ்வாதாரம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பாயிருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போகிற அந்த ட்ரெயின் பாதம் இருக்குது பாருங்கள், தண்டவாளத்திலாம் பயங்கரமாக வந்து சேதம் ஏற்பட்டிருக்குன்னு காரணத்தினால ரயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவைகள் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டூரிஸ்ட் ஆளுங்க வந்து யாருமே மேலே வர வேணான்னு சொல்லி அலர்ட்டும் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு நான் சொன்ன பாருங்க. அதே மாதிரி கோத்தகிரியில் 11 மீட்டர் செல்சியஸில் மழை பதிவாயிருக்குன்னு சொல்லாங்க. இப்போ வரை தொடர்ந்து அந்த கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர் இந்த மாதிரி பகுதியில் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மக்கள் எல்லாம் உஷாராக இருங்க. மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்துருங்க. உங்கள் சொந்தக்காரர் இருந்தாங்கன்னா எல்லாமே பாதுகாப்பான இடத்துக்கு வந்துருங்க. பயங்கரமாக நிலச்சரிவு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லாங்க. வருஷம் நாள் நேற்று ஜனவரி 1 நேற்று நியூ இயர் கொண்டாடிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்க டயத்தில் நேற்று ஒரு சில இடத்துல மட்டும் இல்லை, பாதி இடத்துல மழை பெஞ்சது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாங்க. அதை தொடர்ந்து பெங்களூர்லேயும் மழை பெஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நீலகிரி ஹில்ஸ் ஏரியாலேயும் வந்து மழை பெஞ்சிருக்கு. நார்மலாக ப்ளைனான ஏரியாவில் மழை பெஞ்சால் கூட இது பண்ணிக்கலாம், அதோட அவாய்ட் பண்ணி ஏதோ ஒன்று இது நடக்காது. ஆனால் ஹில்ஸ் ஏரியாவில் மழை பெய்யும் போது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஆகும்னு நமக்கே தெரியும். அதுங்காட்டி கொஞ்சம் எல்லாம் மக்கள்லாம் சுதனமாக இருங்க. இந்த மாதிரி டயத்தில் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஊட்டி, குன்னூர் இந்த மாதிரி சைடெலாம் பிளான் பண்ணாதீங்க. இது ஒரு அறிவுரையான அப்டேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய பேசுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வீவர்ஸ்.